மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்ப செப்டம்பர் 1 2025 வந்து நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டவர் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியம் நிறைய அதுல பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் அதுல ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்ஸா அந்த சட்டத்துல கொண்டு வந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காங்க இல்லையா தமிழ் மக்கள், நம்மளுடைய தமிழ் மக்கள் அகதிகளாக வந்து நிறைய முகாம்கள்ல இன்ன வரைக்கும் இருக்காங்க. கிட்டத்தட்ட 30-40 வருடங்களுக்கு மேலாக வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க எல்லாரும் வந்துட்டு சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு இது வரைக்கும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸுமே இல்லாம, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம சட்டவிரோதமாக இந்தியாவில வந்து குடியேறி அவங்க வாழ்ந்துட்டு வர்றதாக அதுக்கு அர்த்தம். அப்ப அது வந்து இனிமே வந்து நாங்க வந்து சொல்லப்பட மாட்டாது. இந்த மாதிரி சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு வந்து இனிமே வந்து நாங்க வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இலங்கையில இருந்து யாரெல்லாம் வந்து ஜனவரி 9, 2015 முன்னாடி யாரெல்லாம் வந்து இலங்கையில இருந்து அகதிகளாக வந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து உரிய ஆவணங்கள் இல்லைனாலும் அவங்க வந்து அகதிகளாக அவங்களை வந்து பதிவு செஞ்சிருக்கணும் இந்தியால. அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சட்டவிரோத குடியேறிகள் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விலக்கு அளிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இது முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் இல்ல, அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம் சரியா. ஆனா உங்களுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் தர மாட்டோம் அப்படிங்கறத இப்ப நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுப்போம், இல்லீகல் இமிகிரன்ஸ் இல்லைன்னா சிட்டிசன்ஷிப்க்கு அவங்க எலிஜிபிள் தானே அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா அங்க வந்து ஒரு செக் வைக்கிறாங்க, அதுதான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ இதெல்லாம் கேட்டோம்னா ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து தோணுச்சு, ஏன் அவங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது? இப்ப இவ்வளவு நாள் அந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் சொன்னதே அது வந்து தப்புன்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இப்ப வந்து இல்லீகல் இமிகிரன்ஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான நிறைய இப்ப வந்து நீங்க அகதிகளாவே இருக்கீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல வந்து அகதிகளுக்குன்னு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அவங்க வந்து எஜுகேஷன்ல வந்து எந்த ஒரு கல்வியும் வந்து அவங்க வந்து பண்ண முடியாது. ஈவன் வந்து நீட்டு கூட எழுத முடியாதாம். அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அவங்க சொந்தமா நிலம் வாங்க முடியாது, எந்த விஷயமே பண்ண முடியாது. இந்த மாதிரியான எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயும் அவங்க போக முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும், நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், இங்க வந்து அகதிகள்ல வந்து இப்படிதான் வந்து ட்ரீட் பண்றாங்க. எஸ்பெஷலி வந்து ஸ்ரீலங்கால இருந்து நம்ம தமிழ் மக்களால் அகதிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு மட்டும்தாங்க. மத்தபடி வந்து வேற எல்லாருக்கும் இப்படி இருக்கு, இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்றாங்க. ஆனா இப்போ எதுக்காக அப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத என்னுடைய பாயிண்ட் எல்லாம். இப்ப கூட ட்ரம்ப் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, இல்லீகல் இமிகிரன்ஸ் அவங்க நாட்டுக்கு வந்து யாரெல்லாம் வந்து தப்பான வழியில வந்து நிறைய மலை கடல் அதெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்களா, வந்து அவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒளிஞ்சு மறைஞ்சு திரிஞ்சு எல்லாம் இது பண்ணி போலியான இதெல்லாம் பண்ணிட்டு அங்க வந்து தங்கி இருந்திருக்காங்க ரொம்ப வருஷமா. அவங்க எல்லாம் வந்து கண்டுபிடிச்சு எல்லாரையும் வந்து அவங்க நாட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. இப்போ இங்க ஸ்ரீலங்கால இருந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து அப்படி கிடையாது இல்லையா. அவங்க வந்து எப்படின்னா அவங்களுக்கு தெரியும், இப்ப நம்ம இந்தியால இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும்ல, அவங்க வந்து போரால பாதிக்கப்பட்டு ஒரு ப்ராசிக்யூஷனால இருந்துதான் அவங்க வந்து புகலிடம் தேடி வர்றாங்க. அப்படி இருக்கப்ப அவங்கள நம்ம மக்கள், அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றோம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு அவங்களோட வீட்டுக்கார வீட்டுல வந்து ஏதோ ப்ராப்ளம் வச்சுக்கோங்க, அப்ப நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்துட்டு நம்ம வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவோம், அது மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க நம்மளுடைய மக்கள் தான் அவங்ககிட்ட நீங்க எப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்கலாம். அவங்க இப்ப வேற நாட்டுக்கு போறாங்க, வேற நாட்டுல இருந்து வர சரியா, இப்ப அவங்க வர்றது தெரியும், அவங்க எதால பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தெரியும். அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு நீங்க எப்படி இல்லீகல் இமிகிரன்ஸ் சொல்லலாம்? அதுக்கு முதல்ல அந்த வார்த்தையே வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா, எனக்கு இந்த மாதிரி இமிகிரன்ஸ் வந்து வர்றப்போ வந்து ஒரே ஒரு இதுதான், இப்ப இல்லீகலா வர்றாங்கன்னு ஸ்ரீலங்கால இருந்து வரவங்க சொல்றாங்க இல்லையா. எப்படி இப்ப போர் நடக்கிறப்ப வந்து எல்லாரும் டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டே வருவாங்களா? அங்க எங்க குண்டு போடுவாங்கன்னு தெரியாது, யாருக்கு எங்க வந்து ஆபத்துகள் காத்துட்டு இருக்குமே தெரியாது. நிறைய ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய நம்ம தமிழ் பிள்ளைகள்லாம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஸ்பேஸ் நான் கேள்விப்பட்டு பார்த்திருக்கேன்.
ஒரு வருஷத்துக்கு ஸ்கூலே வந்து 9 இடங்கள்ல வந்து படிச்சிருக்காங்களாம். அப்ப அது ஒரு இளநிய வச்சு 10 பேர் சாப்பிட்டிருக்காங்களாம் அந்த போர் காலங்கள்ல. ஒரு பப்பாளி பழத்தை வச்சு 4 குடும்பங்கள் சாப்பிட்டிருக்காங்களாம். ஈவன் வந்து பாத்ரூம் டாய்லெட் அந்த மாதிரி எல்லாம் போறப்ப லேடிஸ் எல்லாம் வந்து நைட்டு வந்து ஒரு கடல் மாதிரி ஒரு இடம் போனா அங்கேதான் போவாங்களாம். ஒரே இடத்துல 3,00,000 பேர் கிட்ட தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில போயிட்டு எங்கெங்க இருந்து வரப்ப டாக்குமெண்ட்ஸோட எல்லாரும் வர முடியுமா? வர முடியாது இல்லையா? அப்ப இதெல்லாம் எப்படி சொல்றது தெரியல. சரி, அதையும் மீறி அவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அவங்க வந்து இப்ப நம்ம இருக்கோம், திடீர்னு போய் நம்ம அகதின்னு சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா? அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் வேணும். ஏன்னா வந்து தப்பா மிஸ்யூஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க கிட்ட வந்து இதுக்காக தான் இதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக இன்டர்நேஷனல் என்ன பண்றாங்கன்னா, யூகேவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கனடா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஐரோப்பிய கண்ட்ரீஸ்ல வந்து அவங்க ஒருவேளை அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்லைனாலும் அவங்கள வந்து அகதியா வந்து எடுத்துக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா கூட அவங்க வந்து அகதியா எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல அப்படி கிடையாது. டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா இல்லீகல் இமிகிரன்ட்ஸ். சரியா? ஆனா வந்து அகதிகள், இல்லீகல் இமிகிரன்ஸ் எப்படி வந்து முரண்பாடா இருக்குன்னு பாருங்களேன். இல்லீகலான இமிகிரன்ஸ் ஆனா வந்து அகதிகளா வந்து ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எப்படின்னா, நீங்க வந்து அகதிகள் அகதிகளா நாங்க எடுத்துப்போம். எப்படின்னா உங்ககிட்ட ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா கூட நீங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் கிடையாது. சரியா? நீங்க அகதிகளாக எடுத்துக்கப்படுவீங்க. நீங்க அகதிகளாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சலுகைகள் வந்து தருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்து அங்க வந்து பிசினஸ் பண்ணலாம், எஜுகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அவங்க தருவாங்க. அதுல நீங்க இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ கிடைச்சிடும். கிடைச்சிட்டு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே பாருங்களேன், இப்ப அகதிகளா ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து ஐரோப்பியா நாட்டுக்கு போனவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க, பார்லிமெண்ட்ல எல்லாம் வந்து பொசிஷன்ல இருக்காங்க, இது மினிஸ்டரா கூட ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் பத்தி சொல்றேன். சோ இந்த மாதிரி நிறைய பேர் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு விஷயம் செய்யறாங்க. சரியா? இப்ப இந்த மாதிரி இருக்கப்ப எவ்வளவு விஷயம் செய்யறாங்க. ஆனா நம்ம இந்திய நாட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இன்னுமே அப்படியே தான் இருக்காங்க. 40 வருஷம் ஆயிடுச்சு, யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. ஈவன் வந்து அவங்க பணம் காசு ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் அவங்க சொல்றப்ப எப்படி இருக்கும் இல்ல, இந்த மாதிரி வந்துட்டு இல்லீகலா வந்துட்டீங்கன்னு சொல்றப்ப வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. அந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தணும்? அவங்க போர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. போருடைய தாக்கம் வழியே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. அப்ப நம்ம எல்லாரும் இப்படி பண்ணா எப்படி இருக்கும்? நம்ம தமிழ் மக்கள் தானே. அப்ப அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துறீங்க? அவங்க வந்து லீகலான இமிகிரன்ஸ் சொல்றதுக்கே உங்களுக்கு 40 வருஷம் எடுத்திருக்கு. 40 வருஷங்கிறது சும்மாவாங்க? 40 வருஷம் சும்மாவா? எனக்கு தெரியல. முதல்ல ஏன் அந்த மாதிரி இது பண்ணீங்க? இப்போ ஐரோப்பிய நாடுகள்ல செய்யற மாதிரி அவங்க வந்து அகதிகளா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு உடனே வந்து அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்கு, உண்மையா வந்து அவங்க கிட்ட எல்லா விஷயமே இருக்கு அவங்களுக்கு. நீங்க எப்போதுமே இப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறாங்க. அதுல வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்றாங்க. ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க. அது மாதிரி இவங்களுக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம்ல. வாய்ப்புகளை கொடுத்துட்டு ஒருவேளை அவங்க செய்யலைன்னா அதுக்கப்புறம் வாய்ப்புகளை முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தாதானே அவங்க அதுல வந்து அதை பயன்படுத்தி அவங்களால முன்னேற முடியும். நம்ம இங்க வந்து அவங்கள வந்து எப்ப பார்த்தாலும் வந்து வாய்ப்புகளே கொடுக்காம அடக்கி ஆடுறோம் இல்லையா? இது கூட ஒரு அடிமைத்தனம் தான் இருக்குல்ல. அப்ப அவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்கல்ல, நம்ம நாட்டுல நம்ம வந்து நிம்மதியாவே இருந்திருக்கலாம் அகதிகளாக இருக்கிறத விட அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைச்சிருப்பாங்க. இப்ப வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது எனக்கு யூஸ்வலா தோணுச்சு. இப்ப எதுக்காக வந்து இப்ப வந்து நிறைய இந்த இதை பத்தி பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ், இந்த நாட்டுல வேற நாட்டுல இருந்து இங்க வரவங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாள்லயே வந்து ஹிந்து முஸ்லிம்ஸ் இல்லாத ஹிந்துஸா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே வந்து சிட்டிசன்ஷிப் இப்ப கொடுத்திருக்கீங்க, இந்திய குடியுரிமை பெற்றவர்கள் அப்படின்னு அங்கீகரிக்கப்படுகிறார்கள், செய்யப்பட்டிருக்காங்க இப்போ ரீசன்ட் டேஸ்ல. அப்ப அவங்க எல்லாம் வந்து படலாம். வேற நாடு அவங்க இத்தனைக்கும் நம்ம நாடு கூட கிடையாது. ஈவன் பாகிஸ்தான்ல இருக்கவங்க கூட வந்து இந்திய சிட்டிசன்ஷிப் வந்து பெற்றிருக்காங்க. அப்ப நம்ம தமிழ் மக்கள் வந்து சிட்டிசன்ஷிப் இன்னும் கிடைக்கல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எங்க போனாலும் தமிழர்கள் வந்து அடக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கெல்லாம் தோணுச்சு. ஏன் இப்படி பண்ணணும்?
அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ணா எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும், ஜனநாயக நாடு தானே, அப்ப வந்து எல்லாருமே சேம் தான். எல்லா நாட்டிலையும் இப்ப ஐரோப்பிய கண்ட்ரி எல்லாம் பாருங்களேன், எப்படி வந்து அவங்கள வந்து அவங்களுக்குன்னே ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அகதிகள் எல்லாருக்குமே இப்படி வந்து அரண்னாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஏன் அப்படி இல்ல? மத்த நாடை கூட விட்டுங்க, மத்த நாடு நம்ம இதுக்கு வந்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, நம்ம மக்களையே நம்ம எப்படி வந்து மோசமா ட்ரீட் பண்றோம் இல்லையா? அப்புறம் வந்து இந்த யூஸ்வலா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய இதுக்காகவே சட்டம் வச்சிருக்காங்க. ஒரு அகதிகளாக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து அந்த வார்னால பாதிக்கப்பட்டிருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அதுல வந்து அவங்களுக்கு வந்து சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, வார்னால பாதிக்கப்பட்டிருக்கணும், துன்புறுத்தப்பட்டிருக்கணும், நீங்க வந்து அந்த நாட்டுல வந்து அமைதி இல்லாம உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து இல்லாம இருந்திருக்கணும். அப்ப இருந்தா நீங்க வந்து அகதிகளா வந்து கன்சிடர் பண்ணப்படுவீங்க, உங்களை ரிஜிஸ்டரும் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பயோமெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பயோமெட்ரிக், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரியலா நடந்த இன்சிடென்ட்ஸ், எனி போட்டோ காப்பீஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து ப்ரூஃபா எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உங்களை வந்து செல்ஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அவங்க வந்து அகதிகளா வந்து அவங்கள வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்து கரெக்டா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வளர்த்து விடுவாங்க அவங்களை. இந்த மாதிரி வளர்க்கப்பட்டவர்கள், முன்னேற்றப்பட்டவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, ஈழத்தமிழர்கள். சரியா? ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப ஈழத்தமிழர்கள் வந்து 2 விதமா பிரிகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீலங்கால இருந்து போர் காலகட்டத்தில் வந்து 2 விதமா பிரிகிறாங்கன்னா, ஒரு தரப்பினர் வந்து இந்தியாவுக்கும், இன்னொரு தரப்பினர் ஐரோப்பிய நாடுகளுக்கும் போறாங்கன்னு வச்சு போயிருக்காங்க. அப்படின்னா அப்படி போறப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க ரெண்டு விதமான மக்களுடைய லைஃபோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது. அவங்க முன்னேறிட்டாங்க எல்லாருமே. சரியா? ஈழத்தமிழர்கள் வந்து ஐரோப்பியாவுக்கு போனவங்க எல்லாம் இந்நேரம் எங்கும் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கவங்க இன்னும் அப்படியேதான், இந்தியால எஸ்பெஷலி இந்தியால இருக்கவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன இது இருக்கு? அப்ப நம்ம தமிழ்நாட்டு மக்களை நம்ம பிள்ளைங்களை எவ்வளவு மோசமா நடத்துறோம்னு பாத்துக்கோங்க. இந்திய மக்களே, இந்தியால இருக்க யாரா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் எல்லாருமே தயவு செஞ்சு இதை கேட்டுக்கோங்க. அது இப்பவுமே சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன அந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் அதுக்கும் இப்ப நார்மலா இருக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? எத்தனை வருஷம் 40 வருஷம் தாங்கிட்டோங்கல்ல, இல்லீகல் இமிகிரன்ஸா நாங்க வந்து இருக்கிறோம் இறந்ததுங்கிறத இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இது பண்ண முடியாதா? 40 வருஷம், எத்தனை டிகேட்ஸ், இதெல்லாம் எப்ப மாறும்? ஜனநாயக நாடுன்னு சொல்றோம்ல, எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம்ல, ஏன் நம்ம மக்களுக்கு கொடுத்தா என்ன? இப்ப இந்த மாதிரி நடக்கிறப்ப எனக்கு மைண்ட்ல என்ன தோணுச்சுன்னா, ஏன் இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க கூடாது, கொடுக்காம இப்படி கவர்மெண்ட் தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறப்ப உடனே வந்து ராஜீவ் காந்தி வந்தார் இல்லையா, முன்னாள் பிரதமர் வந்து பாம் வச்சு கொண்டாங்க இல்லையா, அந்த ஒரு காரணம் அப்படிதான் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வச்சுட்டு கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து சிட்டிசன்ஷிப் வந்துட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னே தெரியல. ஒருவேளை அது காரணமா இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நானும் முன் வைக்கிறேன். நான் ஒரு இந்திய குடிமகள் தானே, அப்ப வந்து இப்ப வந்து கோர்சேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து என்னன்னா காந்தி அவர்களை வந்து கொன்னாரு. அவர் இந்த நாட்டுல இருந்தாரு தானே, கொன்னதுக்கு அப்புறம் நீங்க சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னு சொல்லிட்டு வத்தி விட்டீங்களா? இல்லதானே? அதே மாதிரி 2வது வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திரா காந்தியை வந்து கொண்டாங்க இல்லையா, அவங்களும் வந்து முன்னாள் பாரத பிரதமர். அவங்கள கொன்னது சீக்கியர்கள். அப்ப அந்த சீக்கியர்கள் வந்து இன்ன வரைக்கும் இந்த இந்தியாவில வந்துட்டு இருக்காங்கல்ல, அவரை கொன்னதுனால நீங்க சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், அந்த கம்யூனிட்டிக்கு நாங்க கொடுக்க மாட்டோம், அந்த அவருக்கு வந்து நாங்க ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க யாரும் சொல்லல. அவங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க தானே. இன்னைக்கு வந்து அவருடைய பையன் பேசன் சிங், ஐ திங்க் அவருடைய பையன் சரப்ஜித் சிங் கால்சா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால எம்பியா இருக்காரு, பாத்துக்கோங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ஏத்துக்கிற நீங்க தமிழ் மக்கள், சரியா, தமிழ் மக்கள் அவங்க வந்து ஒரு அப்பாவியான ஒரு போரால பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள், அவங்கள வந்து நீங்க எப்படி வந்து ரிஜெக்ட் பண்றீங்கன்னு தெரியல. சரியா? இந்த நியூஸ்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டோன்னா வந்து ரொம்ப இத பத்தி டீப் ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டியதா போச்சு, நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியதா போச்சு. அப்ப வந்து ஸ்ரீலங்கா மக்கள்லாம் வந்து எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அது ஒரு 3 நாள் 4 நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மைண்ட்லயே ஓடிட்டு இருந்தது. நான் வந்து என்னையெல்லாம் வேற நினைச்சு பார்த்தேன், ஒருவேளை அந்த இடங்கள்ல நம்ம இருந்திருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம், எவ்வளவு வேதனையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேற நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன். சரிங்களா? எனக்கு டைம் இருக்கப்ப நான் போடுறேன். இப்ப வந்து சிட்டிசன்ஷிப்லாம் வந்து கொடுக்கணுங்கிறதா. இப்ப நான் வந்து ஒரு இந்திய குடிமகள் இல்லையா, நான் வந்து இத வந்து முன்மொழிகிறேங்க.
எல்லாருமே இதை வந்து முன்மொழிகிறாங்க, நானுமே முன்மொழிகிறேன். சரியா? இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் ஈழத்தமிழர்களுக்கு வந்து முகாம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீக்கிரமா சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும், குடியுரிமை, இந்திய குடியுரிமை கொடுக்கணும். சரியா? இதை வந்து எந்த கவர்மெண்ட் வந்துட்டு செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதை வந்து நிறைவேற்றணும்னு நான் நினைக்கிறேன். மத்ததான் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு சின்ன குடிமகள், இந்திய குடிமகள் இதைதான் கேட்கிறேன். இது வரைக்கும் நான் நாட்டுல எதையுமே கேட்டது கிடையாது. சரியா? இதையாச்சும் நிறைவேற்றுங்க. நன்றி, வணக்கம்.